யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள போறீங்க. அங்க கேமராவோ சென்சாரோ எதுவுமே இல்ல. ஆனாலும் நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி நகர்றீங்க, ஏன் நீங்க மூச்சு விடுறத கூட ஒரு சிஸ்டம் கண்காணிச்சுட்டே இருக்கு. கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண வைஃபை சிக்னல்கள் மூலமாவே சாத்தியமாகலாம். நம்மள சுத்தி எப்பவும் இருக்கிற வைஃபை சிக்னல்கள் சுவர்களுக்கு பின்னால பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சென்சாரா மாற முடியுமா? சரி, முதல்ல ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நமக்கு எதுக்கு தேவை? இன்னைக்கு நாம பயன்படுத்துற பெரும்பாலான ஸ்மார்ட் சிஸ்டம்கள் கேமராக்களை தான் நம்பி இருக்கு. கேமராக்கள்ல என்ன பிரச்சனை? முதல்ல நம்ம பிரைவசி ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, லைட் இல்லைன்னா அது வேலை செய்யாது. அப்புறம் ஒரு சுவர் இருந்தா போதும், அதால பார்க்க முடியாது. ஆனா வைஃபை சிக்னல்கள் அப்படி இல்ல. அதுக்கு சுவர் ஒரு தடையே இல்ல. அது சுவர்களுக்குள்ள ஊடுருவி போகும், பொருட்கள் மேல பட்டு தெரிக்கும். ஏன் நம்ம உடல்கள் மேல பட்டு தெரிக்கும் போது அது ஒரு கண்ணுக்கு தெரியாத வரைபடத்தையே உருவாக்குது. இந்த ஒரு வித்தியாசம்தான் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சிக்கே வழிய திறக்குது. சாதாரண வைஃபை சிக்னல்களை எப்படி ஒரு உணர்திறன் அமைப்பா மாத்துறது? ரூவியூன்னு ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இதுக்கான வழிய காட்டுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் பேரு தான் CSI, அதாவது சேனல் நிலை தகவல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வைஃபை சிக்னல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது வழியில இருக்கிற சுவர்கள், பொருட்கள், ஏன் நம்ம மேல கூட படும்போது அந்த சிக்னல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் தான் CSI. முதல்ல உங்க ரூட்டர் அறை முழுக்க சிக்னல்களை அனுப்புது. ரெண்டாவதா அந்த சிக்னல்கள் நம்ம மேல உட்பட அங்க இருக்கிற எல்லாத்து மேலயும் பட்டு தெரிக்குது. மூணாவதா ஒரு ரிசீவர் அந்த சிக்னல்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களை கூட துல்லியமா அளக்குது. கடைசியா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, இந்த மாற்றங்களை எல்லாம் மொழிபெயர்த்து அறையில இருக்கிறவங்களோட அசைவுகளை படம் பிடிக்குது. இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு, நாம மூச்சு விடும்போது நம்ம மார்பு லேசா ஏறி இறங்கும்ல, அந்த சின்ன அசைவு கூட வைஃபை சிக்னல்களோட வடிவத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அத கூட இந்த சிஸ்டம் பிடிச்சிடும். இதோட பயன்பாடுகள் உண்மையிலே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. வயசானவங்கள பாத்துக்கிறதுல இது பெரிய உதவியா இருக்கும். அவங்க தவறி விழுந்தா கேமரா இல்லாமையே கண்டுபிடிக்கலாம். பாதுகாப்புக்கு சுவர்களுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்கள கூட உணர முடியும். ஸ்மார்ட் வீடுகள்ல நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி லைட், ஏசி எல்லாம் தானா இயங்கும். ஏன் பேரிடர் சமயங்கள்ல இடிபாடுகளுக்கு அடியில உயிரோடு இருக்கிறவங்கள கண்டுபிடிக்க கூட இது உதவலாம். இப்படி ஆரோக்கியம் முதல் பாதுகாப்பு வர நம்ம வாழ்க்கையை இது மாத்தி அமைக்க போகுது. இதுல 2 விதமான வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இது கேமரா மாதிரி நம்ம உருவத்தை பதிவு செய்யாததால இது அதிக தனியுரிமையானதுன்னு சிலர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கண்ணுக்கே தெரியாம சுவர்களுக்கு பின்னால இருந்து கூட நம்மள கண்காணிக்க முடியுங்கிறதுனால இது கேமராவை விட ஆபத்தானதுன்னு சிலர் வாதிடுறாங்க. இந்த தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு.